அடுத்து ஸ்தானம்ங்கிறாங்களே, கேந்திர ஸ்தானம் திரிகோண ஸ்தானம்ங்கிறாங்க. இல்லை கேந்திர ஸ்தானம் முக்கியமா இல்லை திரிகோண ஸ்தானம் முக்கியமா? அப்படி ஸ்தானம்னா என்ன அந்த இது? இப்போ பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானங்கிறது வந்து நம்ம பிறக்கிறோம் பற்றியலா, பிறக்கும்போது தாய் தகப்பன் மூதாதையர் சொத்து சம்பாதிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்போம், அது அதிர்ஷ்டம் மூலியம் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் சொத்து இருக்கும், அதை ஒரு உட்பாப்பில் அதிலேருந்து அந்த தொழில் டெவலப் ஆகுறது, தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருந்ததுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கிறது வந்து திரிகோணம் ஒரு அதிர்ஷ்டமாக ஸ்தானம். 1, 5, 9. கேந்திரங்கிறது வலிமையானது, தன் முயற்சியால் அடிபட்டு தன்னம்பிக்கையோட தன் முயற்சியால் முன்னேறது. 1, 4, 7, 10. அது அந்த கிரகங்கள் அந்த இடத்துல நம்ம உட்காந்துருந்து கேந்திரம் ஃபுல்லாக வலிமை பெற்று எல்லா இடத்துலையும் கிரகங்கள் நிரம்பப்பட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அவனை அசைச்சிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் வாழ்க்கை நடத்தி ஒரு அசைக்க முடியாத இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால வந்து கேந்திரங்கள் வந்து வலிமை கூட திரிகோணத்தை விட. திரிகோணத்துங்கிறது தன் தாய் தகப்பன் மூதாதையர்களோட சொத்தை வச்சு நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேற. கேந்திரங்கிறது தன் முயற்சியால், அப்போ அதுக்கு வலிமை கூட. கேந்திரங்கிறது சப்போர்ட் இல்லாமல் தன்மையாக, கேந்திரங்கிறது வலிமை பெற்று ஒரு பிறவி எடுத்தால் அது ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் வேறு மாதிரிக்கே இருக்கும், மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும்.